திருச்சி திருவெரும்பூர் அருகே மர்மமான முறையில் நாய்கள் இறந்து கிடக்கின்றன. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்க்கிறோம். மர்மமான முறையில் தெருநாய்கள் இறந்து கிடந்துள்ளன. தெருநாய்கள் விஷம் வைத்து கொல்லப்பட்டனவா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. விவரங்களுக்காக செய்தியாளர் சார்லஸ் இணைந்திருக்கிறார். சார்லஸ், கூடுதல் விவரங்கள். திருச்சி திருவெரும்பூர்ல மிக முக்கியமாக, அதாவது போலீஸ் காலனி பகுதி என்பது இருக்கிறது. நவல்பட்டு ஊராட்சிக்கு உட்பட்டது. இதுல 5க்கும் மேற்பட்ட தெருநாய்கள் இறந்து கிடக்கிறது. மிக முக்கியமாக அந்த பகுதியில அதிகமான நாய்கள் இருக்கும். ஏனென்றால் அது ஊரக பகுதி. அங்கு பொதுமக்கள் நடமாட்டம் இந்த இரவு நேரத்தில் என்பது அதிக அளவில் இருக்காது. தெருநாய்களை அதிகமாக அப்பகுதி மக்கள் சாதம் வைத்து மற்றும் அதில் உணவு கொடுத்து வளர்த்து வராங்க. ஒரு சிலர் இரவு நேரங்களிலும் மற்றவர்கள் அதற்காக பிஸ்கட் மற்றும் அதற்கான உணவு வகைகளை போடுவது வழக்கமாக வைத்திருக்காங்க. எப்பொழுதும் ஒருவர் உணவு இடுவது வழக்கமாம். நேற்று அதே போல் இந்த தெருவில் உணவு வைத்தவரை உணவை உண்டு இதுவரை ஒரு 5 தெருநாய்கள் இறந்து கிடக்கின்றன. ஆங்காங்கே அது சாலை ஓரமாக உள்ள பகுதியில் கிடைக்கிறது. மிக முக்கியமாக இந்த உணவு மூலம் விஷம் கலக்கப்பட்டதா என்பது குறித்து தான் விசாரணை தற்போது நடைபெறுகிறது. ஏனென்றால் இந்த நாய்கள் வாயில் ரத்தம் அவை இறந்திருக்கின்றன. இந்த முதல் கட்ட தகவல் வெளியாகி இருக்கு. இந்த நிலையில் அதற்கான தீவிர விசாரணை நடைபெறுகிறது. தெருநாய்களை அதனால் அதிகமான தொல்லை என மாநகராட்சி மற்ற பகுதியில் பிடிப்பதற்கான நடவடிக்கை எடுத்தாலும் ஊரக வளர்ச்சி பகுதியிலும் இதே போல பஞ்சாயத்து மற்றும் கிராமப்புற பகுதியிலும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது. ஆனால் அப்பகுதி மக்கள் எங்களுக்கு இது பாதுகாப்பாக இருக்கிறது. இரவு நேரத்தில் நாய்கள் வேற யாரும் மர்ம நபர்கள் வேற யாரும் வந்தால் அந்நிய நபர்களை உடனடியாக குறைத்து அதனை எச்சரிக்கை விடுக்கும். அது போன்ற செயலில் தான் தெருநாய்கள் ஈடுபடுகிறது. ஆனால் யார் இந்த செயல்களில் ஈடுபட்டார்கள் என்பது குறித்து தான் இப்ப தற்பொழுது விசாரணை நடைபெற்று வருகிறது. தகவல்களுக்கு நன்றி சார்லஸ்.